என் பேர் நேஹா. நான் எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து வரேன். நாங்கள் வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். நாங்கள் இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா, ஒரு வர எலெக்ஷனை முன்னிட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஓட்டர்ஸ் டேக்காக பண்ணலான்னு வந்திருக்கோம். இது மாதிரி இப்போது நிறையா பேருக்கு வந்துட்டு எப்படி ஓட் பண்ணணும், யாருக்கு ஓட் பண்ணணும், அட்ரஸ் எப்படி அப்டேட் பண்ணணும், ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா போலிங் பூத் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, அது மாதிரி நிறையா ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் நாங்கள் தீர்க்கறதுக்காக இங்கே வந்துட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எப்படிலாம் வந்துட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம், அவங்களோட இஷ்யூஸ்லாம் எப்படி வந்துட்டு சரி பண்ணலாம், அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர் இதெல்லாம் நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு வர பீப்புள்ஸ்க்கு வந்து நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நாங்கள் வந்துட்டு மாக் ஓட்டிங் இது வச்சுருக்கோம். லைக் வந்துட்டு அரசியல் கட்சி நேம் போடாமல் இங்கே உள்ள அனிமல்ஸ் நேம் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்படி தான் ஓட் பண்ணணும், ஓட்டர் ஐடி வாங்கி ஓட் பண்ணி உள்ளே போகணும், அந்த மாதிரி அது பண்ணுறனால அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ ஏதாச்சும் இஷ்யூஸ் வருது, அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுல, இல்லை ஓட்டர் ஐடி இது பண்ணுறது, இல்லை ஓட்டர் ஐடி தொலைஞ்சிருச்சுன்னா எப்படி அவங்க ஓட் பண்ணுறது, இல்லை நேம் லிஸ்ட் அவங்க இதில் இல்லைனா அவங்க வந்துட்டு எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நிறையா குழந்தைங்களும் வராங்க, பெரிய பெரிய இவங்களும் வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தவிர்த்து இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணவங்களும் வராங்க. இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணவங்க கிட்ட நாங்கள் வந்துட்டு அட்ரஸ் அப்டேட் பண்ணிட்டீங்களா, ஓட்டிங் பூத் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா, அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியுது. நாங்கள் வந்து கடைசியாக ஃபீட்பேக் ஃபார்ம் வச்சு நாங்கள் பண்ண அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டுட்ருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபோட்டோ பூத் செஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு லைக் ஒரு ஃபோட்டோ மாதிரி இது பண்ணி நாங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு இது பண்ணுவோம். அதனால வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஓட் பற்றி, இந்த மிஸ்ஸிங் நேம்ஸ் லிஸ்ட் பற்றி வேறு ஏதாச்சும் சந்தேகங்க இருந்துச்சுன்னா அவங்க வந்து எங்ககிட்ட வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர் கூட இருக்குது. நாங்கள் அந்த ஹெல்ப்லைன் நம்பர்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ப்ரமோட் பண்ணி அவங்க அதிலேருந்து கால் பண்ணி அவங்களோட இஷ்யூஸ்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு இவெண்ட் மாதிரி இங்கே வண்டலூர் ஜூ அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2026 எலெக்ஷன்ஸ் வருது இல்லையா, அதனால் ஓட் போடுறது எவ்வளோ முக்கியன்ற ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி நாங்கள் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி இங்கே வர பீப்புளுக்கெல்லாம் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக்லி என்னென்ன பண்ணணும், ஓட் எப்படி போடுறது, ஓட் போடுறதுக்கு என்ன ஐடென்டிட்டி கார்டெலாம் உங்களுக்கு தேவை, ஓட்டர் ஐடி அப்டேட் பண்ணுறது, உங்களோட போலிங் பூத் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி ஒரு ஸ்மால் அவேர்னஸ். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மாக் ஓட்டிங் ப்ராசஸ் இங்கே வண்டலூர் ஜூவில் பண்ணியிருக்கிறதால புட் அப் நாங்கள் வந்து அனிமல்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அதில் ஓட் பண்ணுற மாதிரி ஒரு மாக் ஓட்டிங் எலெக்ஷனும் இங்கே நடத்துகிறோம். அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஓட் போடுறது எவ்வளோ முக்கியன்றதை காமிக்கிறதுக்கோசம் இந்த இவெண்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எந்த மாதிரியான பீப்புள் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களை அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கூப்பிட்டோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக முன்னாடி வந்து அவங்க இதை பற்றி கற்றுக்கணுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க நிறைய பேர் இங்கே வந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணாதவங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு உண்மையாலே ஓட் போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இங்கே பார்த்த நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இல்லாமல் அதை தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஷன்ஸ் பெருசாக இல்லை. ஆனாலும் நாங்கள் இந்த ஒரு அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்கோம். வணக்கம், என் பேர் ஸ்ருத்திகா. நான் எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து வரேன். நான் வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். இவங்க எல்லாருமே என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இங்கே வந்துட்டு வண்டலூர் ஜூ அறிஞர் அண்ணா ஜூவில் வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்து இப்போ அப்கமிங் எலெக்ஷன் வரப்போகுதுங்களா, இதை ஒட்டி வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இப்போ வந்துட்டு புதுசாக ஓட் போட போவாங்க. அப்படின்றப்போ அவங்க எப்படியெல்லாம் ஓட் போடலாம், உள்ளே போனால் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும், ஓட்டிங் ப்ராசஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மார்க் ஓட்டிங் மாதிரி நாங்கள் பண்ணுறோம். இது இல்லாமல் இப்போ பொதுமக்கள் வருவாங்க, இப்போ ரீசெண்டாக எஸ்ஐஆர்லாம் நடந்துச்சு. அப்படின்றப்போ நிறைய பிரச்சனைகள் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் எப்படி தவிர்க்கலாம், இப்போ வந்துட்டு திடீர்னு ஓட்டர் ஐடி தொலைச்சிருப்பாங்க. அப்படின்றப்போ வந்துட்டு அது இல்லாமல் எப்படி ஓட் போடலாம், அதில் வந்து அவங்க பேர் இல்லாமல் இருக்கும், அந்த பேர் ஒரு வேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருக்கலாம், அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணி அவங்க போய் ஓட் போடலாம். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஓட்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ வீட்டில் வயசானவங்க பெரியவங்க அவங்களாம் வந்துட்டு எலெக்ஷன் பூத்துக்கு வந்து ஓட் போட முடியாது. அப்படின்றப்போ சில பேர் ஓட் போடாமே இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்துட்டு அணுகுமுறை செஞ்சு ஓட் போடலாம், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்துட்டு 3 விதமாக வச்சுருக்கோம். அதாவது முதல்ல உள்ளே வந்த உடனே உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி என்னென்ன பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு தீர்த்து நீங்கள் ஓட் போடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்துட்டு முதல்ல ஓட் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மார்க் ஓட்டிங் மாதிரி நடத்துகிறோம். இங்கே வந்து எந்த கட்சிகள் பேரும் மென்ஷன் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இங்கே ஜூக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸோட பேர் மட்டும் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து ஓட் போடுற மாதிரி நாங்கள் ஒரு மார்க் செஷன் மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க இங்கே மக்கவங்களாம் வராங்க, பெரியவங்க எல்லாருமே வராங்க. அந்த மக்களை வந்துட்டு என்கேஜ் பண்ணணும், ஃபன்னாக கொண்டுட்டு போகணுன்றதுக்காக இங்கே ஃபோட்டோ பூத் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி